பாக்கியம் வருமா? டிஃபரெண்டா இருக்குல்ல? சோ இந்த வீடியோல அத பத்தி சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பெரிய புராணத்துல உள்ள சிறுத்தொண்ட நாயனாரோட கதை இது. சிறுத்தொண்ட நாயனார் டெய்லியுமே ஒரு சிவனடியாருக்கு அவங்களோட பசிய போக்குறதுக்கு உதவுறாங்க. இத சோதிக்கிற விதமா ஒரு நாள் சிவனே சிவனடியார் வேடத்துல அவங்க வீட்டுக்கு போறாங்க. என்னோட விரதத்தை உன்னால தீர்க்க முடியாது அப்படின்னு சிவனடியார் சிவத்தொண்ட நாயனார்ட்ட சொல்றாங்க. ஏன்னு கேட்ட போது 5 வயசு இருக்கிற மனித பசுவை தாய் பிடிச்சு தந்தை அறுத்து தரும் பிள்ளை கரியாதான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதையுமே சிவனடியாரோட பசிய போக்குறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம சிறுத்தொண்ட நாயனார் அவங்களோட குழந்தைய அறுத்து அவங்களுக்கு உணவா அளிக்கிறாங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பலி கொடுத்த சிறுத்தொண்ட நாயனாரோட பையன் ஸ்கூல் முடிச்சு எப்போதும் வீட்டுக்கு வர டைமிங்க்கு வர்றாங்க. இப்படி சிறுத்தொண்ட நாயனார சோதனை பண்ணதான் இன்னும் பிள்ளை கறி அப்படின்னு நம்ம ஊர்ல எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. மாவு பிள்ளையா செஞ்சு பலி கொடுத்து அதை சாப்பிடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான